ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ யாரோ அழக்கூடிய சவுண்டு கேட்குது. உடனே ஜானகி எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ரகுராம் ரூமில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உடனே யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ சாரு பெரியம்மா நான் தான் அப்படிங்கிறாங்க. சாருவை பார்த்ததுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது ஆமாம் பெரியம்மா நான் தான், உங்களெல்லாம் நான் ஏமாத்தினோம்ல, அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் எனக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாரு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா பெரியம்மா, நீங்க எல்லாருமே எனக்கு புத்திமதி சொன்னீங்க, ஆனா நான் தான் கேட்காம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு நல்லாவே தண்டனை கிடைச்சது. ஆனாலும் என் கதை முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட எனக்கு ஆத்ம சாந்தி அடையாம எப்படி அலைஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உன்னுடைய நிலைமைக்கு யாருமா காரணம் அப்படின்னு ஜானகி கேட்கும்போது அது கண்டிப்பா உங்களுக்கு உண்மை தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது கண்டிப்பா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. ஆனா இப்போதைக்கு என்கிட்ட தயவு செய்து கேட்காதீங்க அப்படிங்கவும் அப்போ ஜானகி அழுதுட்டு இருக்கும்போது உடனே எனக்காக நீங்கள் ஒன்று செய்வீங்களா பெரியமான்னு கேட்கவும் உடனே சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அதாவது என்னுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா ரகுராம் பெரியப்பா எனக்காக ஒரு பூஜை பண்ணணும், அப்படி மட்டும் ஒரு பண்ணிட்டாருன்னா என்னுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும், எனக்காக இதை பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பாக நான் பண்ணுறோமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி தூக்கத்திலேருந்து சாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் அப்போ உடனே தூக்கத்திலேருந்து அவங்க எந்திக்கிறாங்க. இதெல்லாம் நான் கனவு கண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜானகி மாயாட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக வரும்போது அப்போ தானா என்னம்மா தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்வன் சாருவோட கேஸில் ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருந்தாங்களா, அந்த போலீஸ்காரங்களையும் அதே மாதிரிக்கு அவங்க சாருவுக்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்களா, அந்த டாக்டரையும் அவங்க சந்திக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் பொய்யான ரிப்போர்ட் கொடுத்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க ரெண்டு பேருமே சொல்கிறாங்க நாங்கள் பொய்யான ரிப்போர்ட் கொடுத்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் ரகுராம் தான் அப்படிங்கிறாங்க. அவர் தான் எங்களுக்கு நிறைய பணம் கொடுத்தாரு, இந்த மாதிரிக்கு பொய் சொல்ல சொன்னார், நாங்களும் பணத்தை ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு பொய் சொன்னோம் அப்படிங்கவும் நீங்களாம் ஒரு நேர்மையான அதிகாரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க முத்துச்செல்வன் திட்டுறாங்க. இவங்க ரெண்டு வரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் ரெண்டு வரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே கோர்ட்டு சீனை தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராமையும் சீனிமையும் அழைச்சிட்டு வரவும் அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்வன் தான் என்னெல்லாம் ஆதாரத்தை சேகரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க அதாவது அந்த போலீஸ்காரரும் அந்த டாக்டரும் வாக்குமூலம் கொடுத்தாங்களா, அதை அவங்க வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அவங்க நீதிபதிகிட்ட கொடுக்கவும் உடனே அதை வீடியோ போட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே அதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இப்படி பொய்யா சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரகுராம் தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுராமும் சீனுவும் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. ஐயோ சாருவோட கதையை முடிச்சது நம்ம பணத்தை கொடுத்தா இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னோம் அப்படின்னு ரெண்டோருமே துடிச்சு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா நீதிபதி சொல்கிறாங்க இவங்க ரெண்டோரும் தான் தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க பார்த்தோம்னா அதாவது அவங்க ரகுராமுக்காக வாதாடிட்டு இருக்காங்களா லாயர், அவங்க சொல்கிறாங்க இவங்க ரெண்டோருமே வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்களா, இந்த வீடியோ ஒரு பொய்யான வீடியோ, இது ஏஐ மூலமாக பொய்யா மாதிரி சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது பொய்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது தாராளமாக நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அவங்க எடுக்கிறாங்க. எடுத்ததுமே அவங்க சில விஷயத்தெல்லாம் பண்ணவும் அது போலியான ஒரு வீடியோ தான், ஏஐ மூலமாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீடியோ ஆதாரத்தை அவங்க காட்டுறாங்க நீதிபதி கிட்ட. அப்போ அவங்களும் பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் இவங்க ரெண்டோருமே வாக்குமூலம் கொடுத்துருக்குது பொய்யான வாக்குமூலம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே முத்துச்செல்வன்ட்ட அவங்க விசாரிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க, அடுத்தது என்ன ஆதாரம் கொடுக்க போறீங்க, நீங்கள் கொடுத்த ஆதாரம் போலின்னு சொல்லி வந்துடுச்சு அப்படிங்கவும் உடனே முத்துச்செல்வன் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு நீதிபதியும் அவகாசம் கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இதை புவனேஸ்வரி மகாலிங்கம் பசுபதி இவங்க மூணுமே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மகாலிங்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பொண்ணோட கதையை முடிச்ச இவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் பசுபதியும் அவங்க புவனேஸ்வரி சொல்கிறாங்க மகாலிங்கம் நீங்கள் கவலைப்படாதீங்க, எவ்வளோ ரூபா செலவானாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ரகுராமையும் சீனவியும் பழி வாங்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ முத்துச்செல்வன் வெளியே வரும்போது உடனே ரகுராமுக்காக வாதாடிட்டு இருக்காங்களா அந்த லாயரை தான் காட்டுறாங்க. அப்போ முத்துச்செல்வன் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு போலியான ஒரு வீடியோவை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே முத்துச்செல்வன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ஜானகி மாயான்னு எல்லாருமே பக்கத்தில் நிற்கவும் அப்போ முத்துச்செல்வன் சொல்கிறாங்க இது போலியான வீடியோவை நான் சேகரிச்சனே தவிர ஆனால் உண்மையிலேயே இவங்க சொன்னது இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே இந்த லாயர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ முத்துச்செல்வன் சொல்கிறாங்க இவங்க ரெண்டோருமே இந்த மாதிரிக்கு தான் எங்கிட்ட வாக்கு
வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. ரகுராம் வந்து பணத்தை கொடுத்து தான் இந்த மாதிரிக்கு எங்களை செய்ய சொன்னார் அப்படின்னு அவங்க என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஆனால் நான் தான் இந்த மாதிரிக்கு இது ஒரு போலியான வீடியோவை சித்தரிச்சு அப்படிங்கும்போது எதுக்காக இப்படி பண்ணினீங்க, ஏன் நீங்கள் சொல்ல போனாக்கா அவங்க 2 பேருமே கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் பேச வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது, இல்லை உண்மையிலே சொல்லப்போனால் இந்த வீடியோவை பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு இவங்க சொன்னது உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரிக்கு ஒரு வீடியோவை நான் வந்து போட சொன்னேன். அப்படி அவர் சொல்லும் போது ரகுராமையும் சீனுவையும் நான் கவனித்தேன். அவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து பணத்தை கொடுத்து இந்த மாதிரிக்கு செய்ய சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரிக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது, அவங்க 2 பேரும் சொன்னதுமே வந்து பொய்ன்னு தெரிஞ்சனால தான் ரகுராமும் சீனுவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதை நான் கண்ணால் பார்க்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு வந்து நான் போலியான ஒரு வீடியோவாக அதை வந்து நான் வந்து சேகரித்து நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அந்த லாயர் வந்து முத்துச்செல்வனை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உண்மையிலேயே வந்து ரகுராம் வந்து இதை பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லும்போது உடனே அவங்க சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ரகுராமும் சீனுவும் இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு முத்துச்செல்வன் சொல்லவும், இது கிட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க ஐயா, உண்மையிலேயே வந்து என் கணவரும் சரி சீனுவும் சரி இந்த தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் எடுத்ததுமே நாங்கள் இந்த மாதிரிக்கு சொல்லிட முடியாது. நாங்கள் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து என்ன கண்ணோட்டத்தில் நாங்கள் கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் நாங்கள் வந்து சேகரிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். அதே மாதிரிக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா உங்கள் எல்லார்ட்டையும் வந்து நான் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு முடிவு கிடைச்சிது. அதில் பார்க்கும்போது ரகுராமும் சீனுவும் சாருவோட நிலைமைக்கு எந்த விதத்திலே காரணம் இல்லைங்கிறத நான் இப்போதைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இது யார் பண்ணினாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து அவங்க சாருவோட மொபைலுக்கு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாமே செக் பண்ண சொல்லும் போது அப்போ கான்ஸ்டபிள் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், சாரு வந்து ஏதோ ஒரு நம்பருக்கு அடிக்கடி அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் கொடுக்கவும், இந்த நம்பர் வந்து யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் கேட்கும்போது, இந்த நம்பர் வந்து ஹரிங்கிற ஒரு பையனுடையது, அது மட்டும் இல்லாமல் அந்த பையனுடைய ஊர் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்கிற மாதிரிக்கு ஒரு பேச்சு அடிபடுது. அது மட்டும் கிடையாது, ஹரி வந்து அடிக்கடி வந்து லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே முத்துச்செல்வன் வந்து ரகுராம் கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த ஹரிஹரன் அப்படிங்கிற பேரை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, உங்கள் வீட்டுக்கு இவங்க வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது லேண்ட்லைனில் தான் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் அந்த ஃபோனை அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு முத்துச்செல்வன் கேட்கும்போது உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த பேரில் வந்து 2-3 இடம் இந்த அதாவது ஃபோன் வந்துச்சுது, அப்போ நான் வந்து ஃபோனில் அட்டன் பண்ணேன்னு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவங்க யார்கிட்ட பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாருவை தான் கேட்டாங்க. சாருகிட்ட நான் வந்து கேட்கும்போது என் கூட படித்த ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னா, அதனால எனக்கு எந்த விதத்திலும் சந்தேகம் வரல அப்படின்னு ரகுராம் சொல்லவும், இது கெட்டதுமே முத்துச்செல்வனுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐடியா வந்துடுது. அப்போ ஆக மொத்தத்தில் சாருக்கும் ஹரிக்கும் வந்து ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க முத்துச்செல்வன் வந்து ஹரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் விசாரிக்கும் போது ஹரியை காணலை, அவர் காணாமல் போய் 2-3 நாள் ஆகுது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லவும், அவங்க சொல்லிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என் பையன் எங்கே போனானே தெரியல, தயவு செய்து என் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து முத்துச்செல்வன் வந்து வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா வந்து அவங்களுடைய மொபைலை வந்து கேட்டுட்டு இருக்கும்போது மொபைலையும் அவன் கையில் தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்படியான்னு சொல்லிட்டு உடனே முத்துச்செல்வன் வந்து அந்த மொபைலை வந்து அவங்க ஃபோன் பண்ணும்போது அப்போ ரிங் ஆகும்போது உடனே அது எங்கே இருக்குது அந்த சிக்னல் வச்சு அவங்க கண்டுபிடிக்கும் போது ஒரு புதருக்குள்ளுக்கு வந்து அந்த சிக்னல் காட்டவும் உடனே பார்த்தோம்னா முத்துச்செல்வன் அவங்க டீமோடு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவங்க ஹரி வந்து அவங்க வந்து கதை முடிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்ததுமே முத்துச்செல்வன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து ஹரியை யாரோ வந்து அவங்க கதையை முடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வயிற்றுல ஒரு கூர்மையான ஆயுதத்தில் வச்சு அவங்க குத்தி இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே முத்துச்செல்வன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் யாரோ தான் திட்டம் போட்டு இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துச்செல்வன் அதிர்ச்சி அடையவும், அடுத்து பார்த்தோம்னா இந்த நியூஸை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரகுராமுக்காக வாதாடுறாங்களா அந்த லாயர் வராங்க. அதே இடத்துக்கு பார்க்கும்போது மகாலிங்கமும் வந்துருந்தாங்க. மகாலிங்கத்திட்ட உடனே வந்து முத்துச்செல்வன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இவனை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு மகாலிங்கம் சொல்லவும், அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் சார் இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இது யாரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சாருவோட கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவும் வந்து அங்கே திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துச்செல்வன் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.